ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. ஒரு அருமையான வெண்டைக்காய் கேப்சிகம் சேர்த்து ஒரு அருமையான கூட்டு பொரியல் குயிக்காக ஃபாஸ்ட்டாக எப்படி செய்யணும் பார்க்குறோமோ அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முதல்ல வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கு. இது பார்த்தீங்கன்னா சாதத்து கூட தயிர் சாதம் சுடு சாதத்துக்குள்ளே வச்சு சாப்பிட்றது ஃபண்டாஸ்டிக்காக இருக்கும். குயிக்காக ஃபாஸ்ட்டாக செஞ்சிடலாம். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் குயிக்காகவே பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு கடாயில் 2-3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுந்து பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. கூடவே உளுந்து கொஞ்சம் சேர்த்துக்குங்க. கடற்பரப்பு சிறிதளவு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்குங்க. கூடவே ஜீரகம் பெருஞ்சீரகம் சேர்த்துக்குங்க. இதையும் லைட்டாக வறுத்துக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து விட்டுக்குங்க. இந்த மாதிரி வறுத்து வந்ததும் 2 பெரிய வெங்காயத்தை மாதிரி பொடிச்சா கட் பண்ணி சேர்த்துட்டு கூடவே வெள்ளை பூண்டு இது மாதிரி சைஸாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இந்த மாதிரி நல்லா ப்ரௌனாக வந்ததும் 2 காஞ்ச மிளகா சேர்த்துக்குங்க ஃப்ளேவருக்காண்டி. அடுத்து 2 பச்சை மிளகா 2 கீரி சேர்த்துட்டு இதே நல்லா 2 நிமிஷம் வதக்கி விடுங்க. அடுத்து மெயின் ஐட்டம், இந்த மாதிரி வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அதை சேர்த்துக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. அந்த பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் போகிறதுக்காண்டி அந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விடுங்க. கூடவே கேப்சிகம் ஒரு பெரிய கேப்சிகத்தை இந்த மாதிரி பிடிச்ச கட் பண்ணி சேர்த்துட்டு அதையும் சேர்த்துருங்க. நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து தண்ணி குடஞ்சி வச்சுருக்குங்க. அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி தண்ணி சேர்த்துட்டு அந்த எண்ணெய் ஓடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. அந்த மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் அப்படியே வச்சுட்டுங்க. பாருங்கள் நல்லா வதங்கி சாஃப்டாக ஆகிடுச்சு பாருங்கள். இந்த டயத்தில் ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்குங்க. தக்காளி கட் பண்ணி சேர்த்துட்டு இதே நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுட்டிங்கன்னா சூப்பராக வந்துச்சு பாருங்கள். இந்த டயத்தில் சிறிதளவு மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. வேறு எந்த மசாலாவும் தேவையில்லை. இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். எந்தளவுக்கு உங்களுக்கு டேஸ்ட்டு வேணுமோ அந்தளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சம் துருவின தேங்காவை சேர்த்துக்குங்க. நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும். இந்த மாதிரி சேர்த்துட்டு இதே 2 நிமிஷம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா அப்படியே விட்டுருவோம். அவ்வளோதாங்க. கமகமக்கும் ஒரு சூப்பரான உரிமையான ஒரு வைட்டமின் நிறைஞ்ச பொரியல் சூப்பராக அப்படியே வச்சுங்க. குழந்தைகள்லேருந்து முதல் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இதே மாதிரிலாம் பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கேன். தொடர்ந்து இந்த மாதிரி வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலில் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.